Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது குர்பானியின் சிறப்புகள். இன்னும் சில நாட்களிலேயே குர்பானி கொடுக்க இருப்பதால் குர்பானியினுடைய சிறப்புகளை பற்றி பேசினால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற நன்னோக்கத்திலே இந்த தலைப்பை அமைத்திருக்கின்றோம். குர்பானி என்றால் என்ன அர்த்தம்? குர்பானி எப்பொழுது நம் மீது கடமையாக்கப்பட்டது? குர்பானி கொடுப்பவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த சிற்றுரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே குர்பானி என்றால் என்ன? குர்பானி என்றால் அரபியிலே நெருங்குதல் என்று அர்த்தம். லுகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நெருங்குதல் என்று பொருள். ஒரு அடியான் குர்பானி கொடுப்பதன் மூலமாக இறைவனை நெருங்குகின்றான், இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. எனவே நாம் குர்பானி கொடுத்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கின்றது. எனவேதான் குர்பானி என்ற வார்த்தை அந்த பிராணிக்கு நாம் அழைத்து கூப்பிடுகின்றோம், வைத்திருக்கின்றோம். எனவே இந்த குர்பானியை நாம் அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு நன்மைகளும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. எனவே இந்த அமலை நாம் அசட்டையாக விட்டு விடாமல் நாம் இந்த அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும். வசதி இருந்தது என்றால் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். அதை விட்டு அதிலே பொடுபோக்குத்தனமாகவோ அல்லது கேர்லெஸ்ஸாகவோ இருக்கக்கூடாது. சரி, இந்த குர்பானி எப்பொழுது நமக்கு கடமையானது? நம்ம எல்லோரும் தெரிந்த சம்பவம் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுல தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம அறுப்பதை போல கனவு கண்டுவாங்க. 3 தடவைகள் அதே கனவு வரும். அல்லாஹ் தஆலா அதை உத்தரவாக நமக்கு பிறப்பித்து விட்டான் என்று அவர்கள் உணர்ந்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல கேட்பாங்க, இது மாதிரி உங்களை அறுத்து பலியிடுவதை போல நான் கனவு கண்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நீங்க உங்களுடைய ரப்புடைய உத்தரவை நீங்க நிறைவேற்றுங்க. நான் பொறுமையாளரிலிருந்து ஒருவனாக நான் இருப்பேன், நான் பொறுமையாக இருக்கின்றேன், உங்களுடைய ரட்சனுடைய அந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்கள் என்று சொன்னாங்க. நம்ம பிள்ளைகள் இடத்துல அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள் இடத்துல சொல்றோம், நீங்களேன் இந்த மாதிரி நான் அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்ப்பா அப்படின்னு நம்ம பிள்ளை இடத்துல சொன்னா நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, பாப்பா ரொம்ப நாளா உங்களை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டுட்டு இருக்கோம், அப்பா நீங்க இன்னைக்குதான் கனவு கண்டுறீங்க, நான் ரொம்ப நாளா உங்களை அறுக்கிற மாதிரியே கனவு கண்டுகிட்டு இருக்கோம் அப்பான்னு நம்ம பிள்ளைகளாக இருந்தா சொல்லியிருப்பாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், நீங்க உங்களுடைய ரப்புடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாளராக இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுத்தாங்க, அறுபடலை, மறுபடியும் அறுத்தாங்க, அறுபடலை. உடனே கோபத்துல பல தடவை அறுத்து பார்த்தாங்க, அறுக்கல. உடனே அந்த கத்திய பாறை தூக்கி வீசினாங்க, பாறை 2ஆ பறந்துருச்சு.
அந்த கத்தி ஒரு பாறையவே ரெண்டா பழக்கிற அளவுக்கு உள்ள கத்தி இந்த வெட்டல். அதான் அல்லாஹ்வுடைய குதிரத். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, உங்களுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, உங்களுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு இதற்கு பகரமாக உங்களுடைய பிள்ளையை கொடுக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகரமாக நீங்கள் இந்த ஆட்டை குர்பானி கொடுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஒரு மகத்தான ஒரு அறுப்பை அவர்களுக்கு நாம் ஃபிதியாவாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், பகரமாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்பொழுது மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கும் போது அறுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கத்தி, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் குர்பானியா யாரு கொடுக்கணும்? நம்முடைய பிள்ளைகளை தான் கொடுத்துருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இந்த குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சரி, குர்பானி கொடுப்பவர்கள் எப்படி இருக்கணும்? வெறுமன நகம் வெட்டாம முடி வெட்டாம இது மட்டும்தானா? வேற ஏதோ விஷயங்கள் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குர்பானி கொடுப்பவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தியாக சிந்தனையோடு இருக்கணும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாச பிள்ளையை, தன்னுடைய நேசத்துக்குரிய பிள்ளையை குர்பானி கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். நாம் இந்த சிறிய ஆடை தானே கொடுக்க போறோம், இதை கூட முடியலன்னா அப்படின்னாங்க. இந்த தியாக உணர்வு நமக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய உள்ளங்கள் தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தில தியாக உணர்வு வர வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நன்மைகளை எதிர்பார்த்து நாம் அதிகமாக குர்பானிகளை கொடுக்க வேண்டும். நன்மைகளை எதிர்பார்த்து அதில் ஒவ்வொரு ரோமத்திலும் நன்மை இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடியது குர்பானி. அது மட்டுமல்ல, இந்த குர்பானியோட இறைச்சியை 3 பங்காக போட வேண்டும். மொத்த பங்கையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூடும். ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரு, அதனுடைய இறைச்சியை எல்லாத்தையும் தானே வைத்துக் கொண்டார், யாருக்கும் கொடுக்கல. குர்பானி கூடுமா கூடாதான்? கூடும். ஆனா 3 பங்காக போடுவது முஸ்தஹப். ஒரு 15 கிலோ இறைச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோ தன்னுடைய வீட்டிற்காக வைத்துக் கொள்ளணும், 5 கிலோ தன்னுடைய ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி தரணும், 5 கிலோ மற்ற உறவினர்களுக்காக தரணும். இத மாதிரி 3 பங்காக போடுவது முஸ்தஹப்பான விஷயம். அது மட்டுமல்ல, கொடுக்கும் போது நல்ல முறையில கொடுக்கணும். சில பேர்லாம் கொடுப்பாங்க எப்படின்னாக்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப மோசமானத, ரொம்ப ரதீலானத, கீழ்த்தரமானதை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க கூடாது. நம்ம எது விரும்புவோமோ அதையே தான் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை தர்மம் செய்யாத வரை, செலவு செய்யாத வரை நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்கள் எந்த வஸ்தை, நீங்கள் எந்த பொருளை நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே நம்ம என்ன தர்மம் செய்யறோம்ன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நம்ம கொடுக்கும் போது, அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப மோசமானது இல்லாம, குவாலிட்டி கம்மியானதை கொடுக்காம நல்லவற்றை கொடுக்கணுங்க. நல்ல ஒரு இறைச்சியை கொடுக்க வேண்டும், அவருடைய மன திருப்தியை பெற வேண்டும். அந்த அளவிற்கு நாம் கொடுக்க வேண்டும். எனவே இரண்டாவது விஷயம், பிறருக்கு கொடுக்கும் பொழுது நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல நியத்தோடு குர்பானி கொடுக்கணுங்க. பிறர் மீது பொறாமை கொண்டோ அல்ல பெருமை கொண்டோ, அதற்காக அதெல்லாம் அவர் 2 ஆடு கொடுத்திருக்கிறாரு நம்ம 3 ஆடு கொடுப்போம், அவர் 4 ஆடு கொடுத்திருக்காரு நம்ம 5 ஆடு கொடுப்போம், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு குர்பானியை கடமையாக்கியிருக்கின்றான், நமக்கு அந்த உண்டான சக்தி இருக்கின்றது, நாம் கொடுக்கின்றோம் என்றுதான் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒழிய பிறரின் மீது பொறாமையோ அல்லது வேற ஏதும் கௌரவத்திற்காகவோ நாம் குர்பானி கொடுக்க கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய நிறங்களை பார்ப்பது கிடையாது, உங்களோட உடலை பார்ப்பது கிடையாது. இவர் ஒல்லியா இருக்காரா குண்டா இருக்காரா, அல்லது வெள்ளையா இருக்காரா கருப்பா இருக்காரா, இதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. எதை பார்க்கிறான் தெரியுமா? உள்ளத்தை பார்க்கின்றான். நம்முடைய அடியான் நமக்காக வேண்டி செய்கிறானா, நமக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறானா என்று அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கின்றான். அதனாலதான் குர்பானி கொடுக்கும் போது இந்த துஆவையும் ஓதணும். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்பானி கொடுக்கும் போது இதை ஓதணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஸலாத்தி,
நபியே நீங்க சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகையும், வனுசகி என்னுடைய இந்த குர்பானியும், மஹ்யாய என்னுடைய இந்த வாழ்க்கையும், மமாத்தி என்னுடைய இந்த மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொல்லணும். அப்போ நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, குர்பானியாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்கு மாத்திரம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் அந்த குர்பானி நமக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் இடத்தில் அடைவது கிடையாது. உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ் இடத்தில் அறிகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தில் நாம் அறுக்கும் பொழுதும் சரி, அதை வளர்க்கும் பொழுதும் சரி, நம்முடைய உள்ளத்தில் உள்ள தோன்றவனை என்ன தெரியுமா, இது என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது, என் ரப்புக்காக நான் கொடுக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வு நம்ம இடத்துல வர வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நல்ல முறையிலே குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. மேலும் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.